அடுத்து தோழர் ஸ்டீஃபன் அவங்க ஐயா வந்து நம்ம திண்டுக்கல்ல போயிட்டு வந்தோம்ல, திண்டுக்கல்ல தோழர் அங்கே வேலை செஞ்ச பகுதிகளில் தோழர் நிக்கோலஸ்ன்னு ஒரு தோழர் நாங்கள் பார்த்துப்போம். வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய தம்பி இங்கே தான் இருக்காங்க முடிப்பாக்கத்தில். தோழர் நீண்ட காலம் வணக்கம். தோழருக்கு செவணக்கம். தோழரோட என்னோட அறிமுகம்னா ஏறக்குறைய 1992 இருந்து அவரு எங்களுக்கு திண்டுக்கல்லுடைய பொறுப்பாளராக இருந்தார். நான் நெருக்கமாக சொல்ல போனால் அவர் நானும் அவர் ஒரே ரூமில் தான் எங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டு அவர் கட்சி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அவருடைய பயணங்கள், அவருடைய தியாகங்களை ஏராளமாக நாங்கள் நேரடியாக பார்த்துருக்குறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தோழருடைய அந்த 92-90 காலகட்டங்கள் அவர் இன்னும் தலைமறைவாக செயல்பட்டுக்கிட்ட இருந்த காலம். எங்களோட அவர் இருந்த காலங்கள் அந்த காலங்கள். அப்போ கட்சி பணிகளுக்கான முழு வேலைகளை செய்வாங்க. அவங்க எந்த பொறுப்புகளில் இல்லாமல் செயல்படக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு முழுமையாக செயல்படுத்திக்கிட்டு அந்த இதுகளில் இருந்தார். அதுக்கடுத்து ஏறக்குறைய 95-96க்கு பின்னாடி தான் அவர் வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கே நாங்கள் திண்டுக்கல்ல மெயினான இடத்துல ஏற்பாடு பண்ணி அந்த இதில் தான் முதல் முறையாக தோழர் வெளிப்படையாக மேடையில் பேசி அடுத்து கட்சி பொறுப்புகள்லையும் மாவட்ட பொறுப்புகளில் இதுகளில் வெளிப்படையாக செயல்பட ஆரம்பித்தார். தோழருடைய திண்டுக்கல் பகுதி மட்டும் இல்லை, ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எங்கே நெருக்கடிகள் இருக்குதோ அந்த இடங்களில் முழுமையாக இருந்து செயல்பட்டவர். அவருடைய வாழ்க்கையை பொறுத்தளவு இன்னைக்கு சாதாரணமாக அந்த துறவிகள்லாம் நம்ம பார்ப்போம். அவங்களுக்குன்னு கூட ஒரு சேஃப் உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அவங்களுக்குன்னு ஒரு சொத்து, அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்லாம் இருக்கும். ஆனால் தோழர்களுடைய இளமை காலம், அவங்களுடைய மாணவ பருவம்லாம் நல்லா எஜுகேட்டடாக நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இந்த இந்தியாவோட புரட்சிக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். காலம் ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய நெருக்கடி காலங்களில் தோண்டு போய் திசை மாறி செல்லக்கூடிய பல்வேறு சூழல்கள் இருந்தாலும் கூட தோழர் கடைசி வரையில, அவருடைய கடைசி இறுதி மூச்சு வரையில அவர் எந்த தியாகத்துக்காணி அவர் எடுத்துக்கிட்டாரோ அந்த பணிக்கு முழுமையாக இருந்து பண்ணவர். அவருடைய வழிகாட்டல்களை பொறுத்தளவு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்களும் அவருடைய வழிகாட்டல்களை பொறுத்தளவு பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லுவார், மார்க்சியத்தை உள்வாங்கணும், உள்வாங்கி கற்றுக்கணும். மார்க்சியத்துக்கு துரோகம் பண்ணணும்னா கூட மார்க்சியத்தை கற்றுக்கிட்டா தான் அதுக்கு இது பண்ண முடியும். இன்னைக்கு பெரும்பெரும் தலைவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சொல்ல வரல, மற்ற வெளி கட்சிகளில் கூட இருக்கிறவங்க மார்க்சியத்தை கற்றுக்கிட்டதுனால இன்னைக்கு அதுலேருந்து அவங்க அரசியலில் இதாகி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுவார். எந்த நேரமே படிக்கிறத முழுமையாக இது பண்ணவர். தோழர்களுக்கு எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவையான ஆலோசனைகளையும் அவருடைய வழிகாட்டலே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நீங்களும் அவருடைய இதுகளில் இருந்து இது பண்ணியிருக்கீங்க. தோழர்களுக்கான எனக்கு நேற்று நான் திண்டுக்கல் போயிருந்தேன். நேற்று திடீர்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு எப்படி கொஞ்சம் தேடிக்கிட்டு வந்ததுனால தோழருடைய தியாகத்தை நினைச்சு இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறதுக்கு உண்மையிலே பூரிப்பா இருக்குது. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் வேற வேற மாதிரியான போகக்கூடிய காலத்துல நம்ம ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் இதோட கூட்டத்தோட வெளிப்பாடு வீரியமானதா பிற்காலத்துல ஒரு முழுமையானதா வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.